நம்ம இன்னைக்கு டீ கடை இனிப்பு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி டீ கடை போண்டா செய்யும்போது அது ஒரு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் டீ கடைகளில் சாப்பிடும்போது அது ஒரு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வீடியோ படி ஆஸ் இட் இஸ் நீங்கள் அப்படியே செய்யும்போது டீ கடைகளில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. ஓகே, இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு யூஸ் பண்ணலாம். ஆனால் டீ கடைகளில் செய்கிறது போலவே டேஸ்ட் வேணும்னா கண்டிப்பாக மைதா மாவு தான் யூஸ் பண்ணணும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இனிப்பு போண்டால் உப்பு சேர்க்கணுமான்னு யோசிப்பீங்க. உப்பு சேர்க்கும் போது தான் அந்த இனிப்பு சுவையை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு ஒரு விஸ்க் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. கலந்துட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் மைதா எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க. எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் 2-3 சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த சுகர் பவுடரை அந்த மைதா மாவு கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கூட 1.5 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் தேங்காய் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பால் சேர்க்க விருப்பப்படலைன்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு இப்போயும் ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் கலந்துக்க போகிறேன். மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இட்லி மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி எந்தளவு இருக்கணும்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு மூடி போட்டு மூடிட்டு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இதை ஊற வச்சுக்கோங்க. இப்போ 1 மணி நேரம் கிட்ட ஆயிருக்கு. மாவு நல்லா செட் ஆகிருக்கு பாருங்கள். ஆரம்பத்தில் நான் காமிச்சதை விட கொஞ்சம் திக்காக இருக்குது. இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம போண்டா பொரிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு அது உள்ளே இந்த மாதிரி குழிக்கரண்டி போட்டுக்கோங்க. குழிக்கரண்டி ரொம்ப நேரம் எண்ணெயில் சூடாகணும்னு அவசியம் இல்லை. அந்த சூடான எண்ணெயை அந்த குழிக்கரண்டியில் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே அந்த மாவை விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இந்த ஸ்டெப் எதுக்காக பண்ணுறோன்னா போண்டா ஒரே ஷேப்பில் ஒரே சைஸில் வரணுன்றக்காக. உங்களுக்கு சைஸ்லாம் முக்கியம் இல்லை, ஷேப்லாம் முக்கியம் இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக அப்படியே எண்ணெயில் விடலாம். நம்ம நார்மலாக போண்டா பொரிப்போம்ல, அந்த மாதிரி. போண்டா ஓரளவு வெந்துட்ட பிறகு இந்த மாதிரி கரண்டியிலேருந்து தானாக கலண்டு வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு நம்பி விட்டிங்கன்னா அது ஈஸியாக வெளியில் வந்துடும். இப்போ அடுத்தடுத்து போண்டாக்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு செய்கிற போண்டா மட்டும் கரண்டியில் ஒட்டி தான் இருக்கும். அதை நீங்கள் ஸ்பூன் வச்சு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து அந்த கரண்டி பழகிரும். அப்போ ஈஸியாக அது டிமோல்ட் ஆகிட்டு வெளியில் வந்துடும். இப்போ இந்த போண்டா நல்லா வெந்துருச்சு. இதை வெளியில் எடுத்துடலாம். இதே போல் மீதற்கு எல்லா மாவுலையும் போண்டா செஞ்சிடலாம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நீங்கள் கரண்டி யூஸ் பண்ண விருப்பப்படலைன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்து அந்த எண்ணெயில் டைரெக்டாக விட்டுருங்க. அது அப்படியே பொங்கி மேல் எழும்பி வரும். அதுக்கப்புறம் நம்ம 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். போண்டா இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகிட்ட பிறகு உடனே வெளியில் எடுத்துருங்க. எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம கரண்டியில் போடாமல் டைரெக்டாக எண்ணெயில் போட்டு எடுத்த போண்டா எந்த அளவுக்கு அன்ஈவனாக இருக்குது. ஆனால் டேஸ்ட்டில் ஒரு குறையும் இருக்காது. பார்க்க மட்டும்தான் கொஞ்சம் அன்ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த மெத்தடு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கரண்டியில் போட்டு எடுக்கிற மெத்தட் தான் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அது பார்க்குறக்கும் அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, மீதற்கு எல்லா மாவுலையும் இதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஆரம்பத்தில் 1-2 போண்டா செய்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஒவ்வொரு போண்டாவாக செய்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த கரண்டி பழக ஆரம்பிச்சிட்ட பிறகு நீங்கள் டக்குன்னு நிறைய போண்டா ஒரே டைமில் போட்டு எடுத்துடலாம். நீங்களே பாருங்கள், அதோட கலர் டெக்ஸ்சர்லாம் எவ்வளோ பிரமாதமாக இருக்குது. நம்ம எடுத்த 3 கப் மாவுக்கு 5-6 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நீங்கள் 1 கப் அளவுக்கு மாவில் கூட செஞ்சு பாருங்கள். ஒரு 2-3 பேர் இருக்க ஃபேமிலிக்கு 1 கப் மாவே கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நான் பிச்சு காமிக்கிற பாருங்கள். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கும்போது தான் உள்ளெல்லாம் அந்த மாவு நல்லா வெந்துட்டு பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் கடையில் வாங்கினதான்னு கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்டியாகவும் ருசியாகவும் இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பபாய்.